வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். கேழ்வரகை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால கேழ்வரகு நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விட்டமின் பி சத்துக்கள் கேழ்வரகில் இருக்குது. கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியம் நமக்கு மேம்படுத்தப்படும். ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போல் காலை உணவு என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேழ்வரகு. மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் இ ஆனது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று நோய்களை வராமல் தடுக்கும். தோல், முடி ஆரோக்கியத்தையும் கேழ்வரகு நமக்கு மேம்படுத்தும். ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கேழ்வரகுல கிடையாதுங்க மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கேழ்வரகு கொண்டிருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதுக்கு அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் சத்து கொண்டு இருக்கு. ஒரு 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் சத்து இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். ஸோ இது நிறைய பேருக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். தசை இயக்க செயல்பாடுகளையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும். தசை வளர்ச்சி நன்றாக இருக்கும். எலும்புகள் நமக்கு வீக் ஆகிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது. பற்கள் வலுவிழந்து போகுது, ஈறுகள் ரத்தம் கசிவதால் பற்கள் வீக் ஆகுது. இது மாதிரி பல விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு சரி பண்ணப்படும். தசை, பற்கள், எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகி எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு நம்ம பிளட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் கேழ்வரகு எடுத்துக்கலாம். ஸோ சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கிற அதாவது சுகர் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேணும் அப்படின்னு மருத்துவர்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பழுப்பு அரிசி சாப்பிட்றதுக்கு பரிந்துரைச்சிருப்பாங்க. அதே நேரம் கேழ்வரகும் நமக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவு தான். ஏன்னா கேழ்வரகு குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ கிளைசமிக் குறியீடுனா என்ன அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அவங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கிளைசமிக் இண்டெக்ஸ் 54 அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கேழ்வரகு மிக குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த உணவை எடுத்துக்கலாம். ஸோ இது செரிமானத்தை மெதுவாக ஆகும். அதனால் உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கேழ்வரகு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய ஒரு ஆதாரம். ஸோ இது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்குது. கேழ்வரகுல விட்டமின் சியும் இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் நமக்கு கொடுக்கும். ஸோ குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் அது குறையாமல் கேழ்வரகு பாதுகாத்துக்கும். அதனால் இரும்பு சத்து நமக்கு கேழ்வரகுலேருந்து வளமாக கிடைக்கும்போது ரத்த சிகப்பணுக்கள் குறையாது. ரத்த சிகப்பணுக்களுடைய அந்த லெவல் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும். ரத்த சிகப்பணுக்கள் குறையாமல் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையாமல் இருக்கும். இதனால் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறியாக தென்படக்கூடிய சோர்வு, தலைவலி, மயக்கம், குமட்டல் போன்ற உணர்வுகள்லாம் குணப்படுத்தப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளே நமக்கு வரவே வராது. இரும்பு சத்து குறைபாடு நீக்கப்படும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகு கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியம் இல்லாதது. மேலும் இது நார் சத்து கொண்டு இருக்கு. விட்டமின் B3 அல்லது நியாசினை கொண்டு இருக்கு. இது நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நமக்கு அதிகரிக்க செய்யும் நம்மளுடைய உடலில். ஸோ கெட்ட கொழுப்புகளை நம்மளுடைய ரத்த நாளங்கள் குறைச்சிரும். இதனால் இதய நாளங்களில் பிளேக் ஏற்படுவது, குறிப்பாக கொழுப்பு படிவுகளை தடுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே பிளேக் ஏற்படாமல் தடுத்து கொழுப்பு படிவுகளை நமக்கு தடுக்கும். இதனால் இதய தசையினுடைய செயல்பாடும் நமக்கு எளிமையாக இருக்கும். ஸோ குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகளுமே படிஞ்சிருக்காது. ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சீராக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. இது குடல் இயக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கு.
மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு உணவு நார்சத்தோடு நமக்கு இருக்கணும். ஸோ அதனால் கேழ்வரகு நார்சத்து இருந்தது. இது வந்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும், மலச்சிக்கலை தடுக்கும். ஏன்னா மலச்சிக்கல் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிடணும். ஸோ நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட இந்த நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கலாம். உடல் பருமன் குறைய விரும்புனீங்க அப்படின்னா கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்க்கலாம். இதில் வந்து இயற்கையாகவே கொழுப்புகள் இருக்குது. இது எடை இழப்பை உங்களுக்கு ஊக்குவிக்கும். மேலும் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபேன் உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால் செரிமானத்தை மெதுவாக உண்டு பண்ணி உங்களுடைய உணவில் வந்து கூடுதல் கலோரிகள் எடை உங்களுக்கு வந்து ஆட் ஆகிறத தடுக்கும். ஸோ அந்த கலோரிகள் உங்களுக்கு முன்னாடியே வந்து சேராமல் தடுக்கும். உங்களுடைய உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்களை வந்து குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கேழ்வரகு நமக்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. இது முக்கிய அமினோ அமிலங்களை உள்ளடக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. கேழ்வரகில் இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லைசின் ஆகிய அமினோ அமிலங்கள் சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைத்திருக்கும், தொய்வு ஏற்படாமல் நமக்கு வந்து தடுக்கும். இதனால் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள் இது மாதிரி எதுவுமே இருக்காது. இறந்த செல்கள் எல்லாமே நமக்கு வந்து அகற்றப்படும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். சருமத்திற்கு எப்போதுமே கேழ்வரகு வந்து உள்ளிருந்து சருமத்தை அழகாக்கும். கேழ்வரகு நம்மளுடைய உணவுகளை எப்படி வேணால் நம்ம சேர்க்கலாம். கேழ்வரகு மாவாகவும் எடுத்துக்கலாம், கேழ்வரகு கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக கேழ்வரகு மாவாக எடுத்துக்கொள்ளும் போது சுத்தம் பண்ணி கேழ்வரகு வந்து மண் தூசி போக நல்லா கழுவி மிஷினில் அரைச்சி மாவாக்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். கேழ்வரகு அடை, ரொட்டி, தோசை, புட்டு, லட்டு, கஞ்சி இந்த மாதிரி பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் வந்து நம்ம தயாரித்து சாப்பிட்லாம். இனிப்பு காரம் சேர்த்து எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு கஞ்சி மாதிரியும் எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவை வந்து பிரதானமாக வைத்து அது கூட நட்ஸ் வகைகள் இன்னும் பிற தானியங்கள் கொஞ்சம் சேர்த்து அதை அரைத்து கஞ்சி மாதிரி குடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். உடலுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் எலும்புகள்லாம் நமக்கு வந்து பலமாக இருக்கும். உடல் வந்து சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கும். கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு பிஸ்கட்டு, கேழ்வரகு கேக்கு போன்ற இனிப்புகள் இதெல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து நமக்கு சேர்த்துக்கலாம். அதாவது சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் இதை வந்து நம்ம கேழ்வரகோட கலந்து சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னும் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். இயற்கையாகவே இருக்கக்கூடிய இனிப்புகளை பயன்படுத்தும் போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ கேழ்வரகு இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கலோரி 385, சல்ஃபேட் வந்து 7%, சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 3%, பாலி அன்சாச்சுரேட்டட் வந்து 5%, மோனோ அன்சாச்சுரேட்டட் வந்து 2%, கொலஸ்ட்ரால் கிடையாது, சோடியம் கிடையாது, கார்போஹைட்ரேட் 25% இருக்குது கேழ்வரகுல, ஃபைபர் வந்து 14% இருக்குது, சர்க்கரை 2%, புரதம் 10%. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் கேழ்வரகுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய பட்டியல் தான் இது. நுண்ணூட்டச்சத்துக்கள் கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் இருக்குது. விட்டமின்கள் வந்து தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ஃபோலிக் அமிலம், விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நன்றி மக்களே.